என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்த என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி 23. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சூர்யா வீட்டார் வீடு வந்து சேரும் போது மாலை 6 மணி ஆகிவிட்டது. மாடியை நோக்கி செல்லும் போது, கல்யாணிக்கா, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி இல்ல டீ வேணும், தலை வலிக்குது என்றான் சூர்யா. இதோப்பா என்ற கல்யாணி சமையல் அறைக்கு சென்று அனைவருக்கும் டீ போட ஆரம்பித்தாள். ஆனால் சூர்யா தலைவலி என்று அல்லவா கூறி சென்றான். அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு கப் காஃபி போட்டு அதை அப்போதுதான் மாடிக்கு செல்ல தயாராகும் இளவரசியிடம் கொடுத்து அனுப்பினாள். இளவரசியும் காஃபியை சூர்யாவுக்கு கொடுத்து விட்டு அவளது அறைக்கு சென்று விட்டாள். சில நொடிகளில் காஃபி கப் கீழே வீழ்ந்து நொறுங்கும் சத்தம் கீழே அமர்ந்திருந்த அனைவரின் செவியையும் எட்டியது. எடுத்து வந்த சேலைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து சந்திரமதிக்கும் அவள் அம்மாவுக்கும் காண்பித்துக் கொண்டிருந்த சூர்யா அம்மா, சூர்யா என்ன ஆச்சு என்று சத்தமாக கேட்டார். காஃபி கப் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுமா என்றான். கல்யாணி, சூர்யாவுக்கு வேற காஃபி குடுமா என்றவர். வாணி, சூர்யா ரூம சுத்தம் செஞ்சுட்டு வா என்று மற்றொரு வேலைக்கார பெண்மணியிடம் கூற, இதோமா என்ற அந்த பெண்மணி அறையை சுத்தம் செய்ய சென்றார். கல்யாணி மீண்டும் சூர்யாவுக்காக தனியாக காஃபி போட்டு எடுத்து வர, சூர்யா அம்மா சில உடைகளை எடுத்து சந்திரமதியிடம் கொடுத்து, இதை இளவரசிக்கு கொடுத்துட்டு வந்துடுமா என்றார். அவளும் மாடிக்கு செல்ல, மதி இரு, அடுப்புல பால் இருக்கு, வாணி வேற இல்ல, சூர்யா ரூம சுத்தம் பண்ண போயிருக்கா, நீ போற வழியில காஃபிய சூர்யா தம்பிக்கு கொடுத்துட்டு போயிடு என்று கூறி காஃபியை அவளிடம் நீட்ட, நானா என்றவள், வாணிதான் அவருடைய அறைய சுத்தம் பண்ண போயிருக்காங்களே, அதனால அவர்கிட்ட தனியா மாட்டி போன்ற பயம் வேண்டாம். தனக்குள் கூறிக்கொண்டவள், சரி கொடுங்க என்று கூறி வாங்கி கொண்டு மாடிக்கு சென்றாள். ஆனால் சூர்யா அறையை நெருங்கவும் வாணி வெளியே வரவும் சரியாக இருந்தது. இளவரசியும் எதிரே வர, இளவரசி, இந்த டிரெஸ் அம்மா உங்ககிட்ட தர சொன்னாங்க என்று கூறி கொண்டு வந்த உடைகளை இளவரசியிடம் கொடுத்தாள். இதை எடுக்கத்தான் நானும் வந்துட்டு இருக்கேன், எல்லாம் சரியா இருக்கான்னு இன்னும் ஒரு தடவை போட்டு பார்த்து செக் பண்ணணும் என்று கூறியவள் உடைகளை வாங்கி கொண்டு திரும்பி அறைக்குள் செல்ல, வாணிக்கா, இந்த காஃபிய சூர்யா சாருக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா, பக்கெட்டை என்கிட்ட கொடுங்க என்றவள் பக்கெட்டை வாங்க முயல, அதை பின்னால் இழுத்தவர், ஐயோ நீயே கொண்டு போய் குடுமதி, நான் தரைய கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால என்னக்கா? அதனால என்னவா, நான் கைய கூட சரியா கழுகல மதி, நீயே கொண்டு போய் கொடு, தம்பி வேற தலைவலின்னு சொல்லி படுத்திருக்காரு என்று கூறி வாணி அவளை தாண்டி செல்ல வேறு வழியின்றி சூர்யா அறைக்குள் டீயோடு வந்தாள் மதி. படுக்கையில் விழி மூடி படுத்திருப்பவன் நெற்றியை பிடித்து அழுத்தி தேய்க்கிறான். தலைவலி கடுமையாக அவனை தாக்குகிறதா என்ன? அவனது வலி அவள் மனதையும் பிசைந்தது. அவன் அருகில் வந்தவள், சார் என்று அழைத்தாள். விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் அவள் கையில் இருக்கும் காஃபியை கண்டதும் எழுந்து கொண்டான். காஃபியை வாங்கியவன் தேங்க்யூ என்று கூறிவிட்டு எழுந்து ஜன்னலின் அருகில் சென்று நின்று மெல்ல காஃபியை பருக ஆரம்பித்தான். மதி திரும்பி நடக்க, ஒரு நிமிஷம் மதி என்று கூறி அவளை தடுத்தான். தலையை திருப்பி அவனை பார்த்தாள் மதி. உன்னுடைய பதிலுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன், எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி, முடிஞ்சா இன்னைக்கே பதில சொல்லிடு, போன்ல சொன்னா கூட போதும். இன்னைக்கு முடியலையா, நாளைக்கு கண்டிப்பா எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும், உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்க கூட எனக்கு பொறுமை இல்ல என்று கூறியவன் என்றபடியே நெற்றியை பிடித்து அழுத்த, தலை ரொம்ப வலிக்குதா என்று கேட்டாள். பயங்கர வலி. டென்ஷனா? எதுக்கு? சிக்கி இருக்கானே ஒருத்தன், அவனை எவ்வளவு அடிச்சும் வாய கூட துறக்க மாட்டேங்கிறானா, இந்த விஷயத்த அப்பா கிட்ட கூட சொல்ல முடியல, அதுதான் பயங்கர டென்ஷன். யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசி இருந்தா கூட இவ்வளவு டென்ஷன் இருந்திருக்காது. இனி போய் அவனை நான் விசாரிக்கணும். அவனை பத்தி யோசிக்க தலைவலி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. நான் வேணும்னா விக்ஸ் ஏதாவது போட்டு விடவா? வேண்டாம், காஃபி குடிச்சா சரியாயிடும். போட்டு விடுன்னு சொன்னாதான் என்னவா? முணுமுணுத்தவள் திரும்பி நடக்க, இரு இப்ப என்ன சொன்ன என்று கேட்டான். ஐயோ கேட்டுடுச்சா? முணுமுணுத்தபடியே திரும்பி அவனை பார்த்தவள், இல்ல தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க, விக்ஸ் ஏதாவது போட்டு விட்டா இதமா இருக்குமேனு சொன்னேன். சரி வா, வந்து போட்டு விடு. புன்னகை தவழ அவன் கூற, விக்ஸ் எங்க இருக்கு? மேஜையை அவன் காண்பித்தான். மேஜையும் அவன் அருகில் தான் இருக்கிறது. காஃபியை பருகி முடித்தவன் கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு அவளுக்காக காத்து நின்றான். மேஜையின் அருகில் வந்தவள் மேஜை இழுப்பறையை திறந்து விக்ஸ் டப்பாவை எடுத்து
அவன் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்று விக்ஸை எடுத்து இதமாக அவன் நெற்றியில் போட்டு விட்டாள். அவளையே இமைக்காமல் பார்த்தபடி நின்றான் சூர்யா. விக்ஸ் போட்டு முடித்தவள் அதை இருந்த இடத்தில் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர எட்டி அவள் இடையை சுற்றி வளைத்தவன் அவளை இழுத்து தன் மார்போடு சேர்த்தான். தடுமாறி போனவள் ஜன்னல் கம்பியை பிடித்துக் கொண்டாள். இந்த விக்ஸை விட ஒரு நல்ல மருந்து ஊங்கிட்டு இருக்கு, ஆனா அதை எனக்கு கொடுக்க உனக்கு மனம் இல்ல. மனம் இருக்கு, ஆனாலும் தரமாட்ட. புரியாமல் அவனை பார்த்தவள் தன் இடையை சுற்றி இருக்கும் அவன் கரத்தின் ஸ்பரிசத்தை ரசிக்கவும் செய்கிறாள். என்கிட்ட மருந்து இருக்கா? ஆமா, இந்த தலைவலி டென்ஷனால வந்தது. டென்ஷனை குறைக்கிற மருந்து உன்கிட்ட தானே இருக்கு. அவளுக்கு புரிந்து விட்டது. இதமா ஒன்னே ஒண்ணு என்னுடைய உதட்டுல கொடுத்தா நானும் ஹாப்பி, என்னுடைய தலைவலியும் பறந்துடும். அதை குடிச்சிட்டு போனா என்ன? கெஞ்சுவது போல் அவன் கேட்க, என்னுடைய அனுமதி இல்லாம என்ன நெருங்க மாட்டேன்னு சொன்னதை நீங்க உடனே மறந்துட்டீங்க என்றாள். நான் ஒண்ணும் மறக்கல. உன்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் என்ன கட்டிப்பிடிடான்னு என்கிட்ட சொல்லுது. ஆனா உதடு மட்டும் பேச மறுக்குது. ஆனாலும் நீ சொல்ற பதில காதால கேட்கணும்ன்றதுக்காக மட்டும் இப்பவும் பொறுமையா இருக்கேன். உன்னோட பதில நீ இன்னும் சொல்லாம இருக்கிறது என்ன ரொம்ப தவிக்க விடுது. அவள் விழிகள் தரையை நோக்கியது. இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயத்த உன்கிட்ட சொல்லியே ஆகணும். நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனா கூட என்னால மதுவை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள், ஏன் என்று கேட்டாள். மதுவை என்னால இளவரசி மாதிரி தான் நினைக்க தோணுது. அதுக்கு மேல ஒரு ஃபீலிங் அவகிட்ட எனக்கு ஏற்படவே மாட்டேங்குது. அவ கூட என்ன அவளுடைய அன்னை இடத்துல வச்சுதான் பாக்குறான். எங்க என்னை இழந்துடுவோமோன்ற பயத்துல மட்டும்தான் அவ என்ன கல்யாணம் பண்ணி என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. மத்தபடி அவளுக்கும் என் மேல காதலோ வருங்கால கணவர்ன்ற எண்ணமோ துளி கூட இல்ல. அது எப்போ அவளுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. ஆனா நான் அது அவளுக்கு உடனே புரிய வச்சே ஆகணும். அதுதான் நமக்கு நல்லது, ரொம்ப குறிப்பா எனக்கு நல்லது என்றவன் அவளை இன்னும் தன்னோடு சேர்த்தான். இப்பவும் உன்னுடைய பதில் நோதானா? இதற்கு மேல் நோ என்று அவளால் எப்படி கூற முடியும்? ஆனாலும் உடனே எப்படி எஸ் என்று கூற முடியும்? நான் யோசிச்சு சொல்றேனே நாளைக்கு. ஓகே, நீ யோசிச்சு சொல்லு என்றவன் அவளை சட்டென்று விடுவித்து விட அவள் முகத்தில் ஏமாற்றம். நச்சென்ற ஒரு முத்தத்தை அவள் உதடுகள் எதிர்பார்த்தன. முதல்ல மாட்டி இருக்கிற அந்த ராஸ்கலா அடிச்சு துவைச்சு அவனை யார் அனுப்புனதுன்னு கேட்கணும். அவன் வாயை திறக்காட்டி என்னுடைய டென்ஷன் இன்னும் அதிகமாயிடும். அவன்கிட்ட எப்படி பேசுறது, அவன் வாயை எப்படி திறக்க வைக்கிறது, இதெல்லாம் யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுது. ஆனா வீட்டுல யார்கிட்டயும் பேச முடியாத நிலைமை. பேச முடியற ஒரே ஆள் நீதான். ஆனா நீயும் விலகி நிக்கிற. தன்னந்தனியா தவிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மதி. நீ பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, அதை விடு. நீ யோசிச்சே பதில சொல்லு. நான் கிளம்புறேன். அவனை போய் என்னான்னு பாக்கணும். சூர்யா குளியல் அறைக்கு செல்ல சிந்தனையோடு அறையிலிருந்து வெளியே வந்த மதி ஒரு எந்திரம் போல் மாடி இறங்கினாள். மதுபாலா ஹாலில் அமர்ந்து சூர்யா அம்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். அதை கூட அவள் விழிகள் கவனிக்கவில்லை. அங்கே சூர்யாவை எங்க காணும்? மதுபாலாவின் அந்த குரல் சந்திரமதியின் செவியை எட்டும் போதுதான் மதுபாலா ஹாலில் அமர்ந்திருப்பதை அவள் கவனிக்கிறாள். மாடியில் இருக்க அம்மா, சூர்யா அம்மா கூற, நான் போய் பார்க்கலாமா என்று கேட்டாள். போய் பாருமா என்று அவரும் கூற எழுந்து மாடியை நோக்கி வந்தவள் சந்திரமதி மாடி இறங்கி வருவதைக் கண்டு ஹாய் மதி என்று கையசைக்க அவளும் ஹாய் என்று கையசைத்தாள். முதல்ல மேல போய் சூர்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறியவள் வேகமாக மாடி ஏற ஆரம்பித்தாள். சூர்யா அறையை எட்டிய மதுபாலா சத்தம் இல்லாமல் அறை கதவை திறக்க சூர்யா அணிந்திருக்கும் சட்டையை கழற்றி துணிகள் போடும் கூடையில் போடுகிறான். அவளுக்கு முதுகை காட்டி நிற்கும் சூர்யாவின் பறந்து விரிந்த முதுகில் இரு வாள்கள் பெருக்கல் குறி வடிவில் பச்சை குத்தப்பட்டிருப்பது அறையில் எரியும் விளக்கின் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிய அதை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்ற மதுபாலா சட்டென்று சுதாரித்துக் கொண்டு அவன் திரும்பி பார்ப்பதற்குள் கதவை சத்தம் இல்லாமல் சாத்திவிட்டு திரும்பி வந்து விட்டாள். சூர்யா அம்மா அருகில் வந்து அமர்ந்தவளின் விழிகள் நிறைகிறது. என்னம்மா, போன உடனே திரும்பி வந்துட்ட? அம்மா வியப்போடு கேட்க, சூர்யா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டி. அங்கே எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் என்றவள் எழுந்து கொள்ள, சூர்யாவை பார்க்காம போற? அவருக்கு வியப்பு தாழவில்லை. நாளைக்கு வரேன் ஆண்டி, ரொம்ப அவசரம் என்றவள்
வேகமாக வாசலை நோக்கி நடந்தாள். நிறைந்து வழியும் விழிகளை துளைத்தபடியே வாசலுக்கு வந்தவள் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியும் விட்டாள். சந்திரமதி அறைக்கு வரும்போது அவள் அம்மா அவரது நெருங்கிய தோழி கௌசல்யாவோடு செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். இல்ல கௌசல்யா, நான் வரல. மதிய தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும்? ஆமா, முன்னாடி நான் வரேன்னு சொன்னேன். அப்ப மதி எங்க கூட இருக்கல. என்னுடைய பசங்க கிட்ட கேட்டேன், அவங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ நான் மதி கூட இருக்கேன். அவளை தனியா விட்டுட்டு வர கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அவளையும் கூட கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா பஸ்ல சீட் இல்ல. என்ன பண்றது? நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல என்று அம்மா கூற, அம்மா கௌசல்யா ஆண்டி எங்க போறதுக்காக உங்களை கூப்பிடுறாங்க என்று கேட்டாள் மதி. ராமேஸ்வரம். 1 மாசம் முன்னாடியே நாங்க இத பிளான் பண்ணிருந்தோம். நானும் வரேன்னு சொன்னேன். ஆனா இப்போ உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னைக்கு போறீங்க? இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு கிளம்புறாங்கம்மா. யாரெல்லாம் போறீங்க? என் கூட படிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் போறாங்க என்று அம்மா கூற, அம்மா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? அதுவும் இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பயணம்னா அத மிஸ் பண்ணவே கூடாது. அவங்க கூட பயணிக்கும் போது இளமை திரும்புற மாதிரி இருக்குமா? நீங்க கிளம்புங்க. இல்ல மதி, நீ தனியா? நான் எங்கம்மா தனியா? வீடு ஃபுல்லா ஆள் இருக்கே. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க என்றவள், ஆண்டி அம்மாவும் வருவாங்க என்றாள். அதை கேட்டு அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. சரிடி, நானும் வரேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்த அம்மா மதியை கட்டி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார். பகுதி 23 நிறைவடைந்தது. பகுதி 24 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.